Welcome to Thiruvarur Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாசி பருப்பு பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பாயசம் பண்றதுக்கு 1/2 கப் பைத்தம் பருப்பை ஃபர்ஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது இது மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வாசனை வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் இத ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் தண்ணி ஊத்தி குக்கர்ல 3-4 விசில் விட்டு நல்லா குழைய வேக விடுங்க. இந்த குக்கர் விசில் அடங்கிறதுக்குள்ள நம்ம நெக்ஸ்ட் வெல்லத்துக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த பாயசத்துக்கு தேவையான அளவு வெல்லம், அதாவது நான் 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. இதை ஃபர்ஸ்ட் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சிடுங்க. இது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் அதை தனியா எடுத்து வச்சிருங்க. இப்ப வேக வச்ச பருப்பை நல்லா மசிச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை இதுல ஃபில்டர் பண்ணி ஊத்திக்கோங்க. இப்ப இந்த வெல்லமும் பாசி பருப்பும் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் விடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம போட்டிருக்கிற சுகரோட லெவல் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பும் ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 கப் தேங்காய் முதல் பால் சேர்த்துக்கோங்க. அதாவது திக்கான தேங்காய் பால் இதோட சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது. கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும் நெய்ல வறுத்துட்டு இதுல சேர்த்துருங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க பாதாம் பிஸ்தாவும் இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா தேங்காவையும் குட்டி குட்டி ஸ்லைசஸ் ஆக்கி இந்த நெய்யில வறுத்து பாயசத்தோட சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், சுவையான பாசிப்பருப்பு பாயாசம் தயார். இது ரொம்பவே ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.